ஹாய், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து என்னோட டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். என்னதுன்னா இந்தியன் ஸ்கர்ட்ஸ். ஓகே, இந்தியன் ஸ்கர்ட்ஸ் வந்து எனக்கு ஏன் அவ்வளோ பிடிக்கும்னா இட்ஸ் ஸோ கலர்ஃபுல், ஃப்ளேரி அண்ட் ஆல் தட். எனக்கு வந்து இந்தியன் ஸ்கர்ட்னாலே வந்து இந்த நானும் ரவுடி தான், அப்புறம் வந்து சந்தோஷ் சுப்ரமணியம், இந்த மூவிஸ் எல்லாம் ஞாபகம் வரும். எவ்வளோ அழகாக ஸ்டைல் பண்ணியிருப்பாங்கன்னு. ஆனால் நம்ம இந்தியன் ஸ்கர்ட் வாங்கும்போது என்ன ப்ராப்ளம் ஆகும்னா டாப்ஸ். நானே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஐயோ ஸ்கர்ட் இதுக்கு ஏற்ற மாதிரி டாப் தேடணும், மேட்ச் பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த செஷன்லேருந்து அப்படியே போகிறது நான் பார்த்துருக்கேன். பட் இப்போ நான் ஒரு பிக்சர்ஸ் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்க சரியா. இந்த பிக்சர்ஸ்ல என்ன காமனா இருந்தது? ஸோ சிம்பிள், வெறும் பிளாக், பேஜ் அண்ட் ஒயிட், இந்த 3 கலர்ஸை வச்சு ஊரே ஏமாத்திட்டு இருக்காங்க. தட்ஸ் ஆல் யூனோ. நான் இன்னைக்கு வந்து இதே மாதிரி ஒயிட் ஷர்ட் இருக்கு என்கிட்ட, பிளாக் ஷர்ட் இருக்கு, இதெல்லாம் வச்சு இதே லுக்கை ரீக்ரியேட் பண்ண போறேன். ஸோ என் கூட நீங்களும் ரீக்ரியேட் பண்ண வந்துருக்கு. ஸோ என்னோட ஒயிட் ஷர்ட் கூட என் ஸ்கர்ட்டை நான் இப்போ பேர் பண்ணியாச்சு. ஆனால் இந்த மாதிரி ஷர்ட்டோட பேர் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, கொஞ்சம் ஆக்சிடைஸ் ஜுவல்லரி எல்லாம் போட்டு அதனோட லெவலை நம்ம தான் ஏற்றி விடணும். நான் வாங்குற ஜுவல்லரி எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் இல்லை, எல்லாம் இந்த ரோட் சைடில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பெங்களூர்ல இருந்தாலும் சென்னையில் கூட இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு. பேசிக்கலி இந்தியாவில் நமக்கு வந்து இந்த ரோட் சைடில் இந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் வச்சு இந்த மாதிரி லாங் செயின் எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. 100 மேக்ஸிமம் 150 அவ்வளோதான். ஸோ எங்களோட ட்ரெஸ்ஸிங் சைன்ஸ் எல்லாமே பார்க்க பயங்கரமாக இருக்குமே தவிர ரேட் கேட்டால் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுதான் என்னோட லுக். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ஸ்கர்ட் நான் வந்து நைட் ஹால் பாண்டி பஜாரில் இருக்கிற நைட் ஹாலில் வாங்கினது. இந்த மாதிரி நிறைய ஃப்ளோயி ஃப்ளைரி ஸ்கர்ட்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. எஸ்பெஷலி அந்த டிஸ்கவுண்ட் டைம்லலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் போய் செக் அவுட் பண்ணலாம் அந்த மாதிரி ஸ்கர்ட் உங்களுக்கு வேணும்னா. அண்ட் நான் சொன்ன மாதிரி டாப் ஸ்டைல் பண்ணலாம். என்னோட பிளாக் ஷர்ட்டோட இந்த ஸ்கர்ட்டை நான் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஷர்ட்டுக்கும் நீங்கள் வந்து லாங் செயின் போட்டுக்கலாம். பட் என்னோட ஷர்ட்டில் கொஞ்சம் சீக்வன்ஸ் ஒர்க்கெல்லாம் இருக்கிறதுனால நான் சோக்கர் மாதிரி லுக் ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹெவி சோக்கர் போடும்போது இந்த மாதிரி காலருக்கு அடியில் அந்த சோக்கரை போட்டு இந்த மாதிரி பண்ணுற லுக் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் காலர் உள்ள கூட நீங்கள் சோக்கர் போடலாம், இட் வில் பி கம்ப்ளீட்லி விசிபிள். பட் இதுக்கும் நிறைய அக்சசரிஸ் போடணும். அண்ட் மை ஸ்கர்ட் இஸ் காட் சம் மிரர் ஒர்க். ஸோ இதுவும் நான் நைட் ஹாலில் தான் வாங்கினேன். ஸோ யூ கேன் செக் அவுட் ஃபார் சம் த ஸ்கர்ட்ஸ். அடுத்து நான் ஸ்டைல் பண்ணியிருக்கிறது நயன்தாராவோட லுக். ஸோ வந்து நான் இதை டீகோட் பண்ணதில் நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, அது வந்து ஒரு ஏலைன் ஸ்கர்ட். ஸோ இந்த ஸ்கர்ட் இது வந்து இன் ஸ்டோர் சென்னை பாண்டி பஜார் டி நகர் இங்கே கிடைக்கும். ஏன்னா நான் அங்கே தான் வாங்கினேன். அண்ட் டாப் வந்து ஐ சீ தட் ஷீ இஸ் வேரிங் ஒரு டைட் டிஷர்ட் மாதிரி ஒரு பிளாக் டாப். ஸோ அது என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது. அண்ட் இந்த 3 லேயர் செயின் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், இது ஃப்ளிப்கார்ட்ல கிடைக்கிறது. இந்த வளையல் வந்து பாண்டியன் வளைக்கடை, பாண்டியன் பேங்கிள் ஷாப்னு ஒரு பிரங்கால் ஸ்ட்ரீட்ல ஒரு ஷாப்ல வாங்கினேன். அவ்வளோதான். ஐ ஹவ் ரீக்ரியேட்டட் நயன்தாரா. ஆனா நயன்தாரா ரேஞ்ச் எல்லாம் இல்ல, ஏதோ எங்க ரேஞ்சில நாங்க ரீக்ரியேட் பண்ண லுக். அடுத்து நான் ரீக்ரியேட் பண்ணது வந்து இந்த கீர்த்தி சுரேஷோட இந்த லுக். ஆக்சுவலி வந்து இதுக்கு வந்து கோல்டு ஸ்கர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ரொக்கேட் ஸ்கர்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் என்கிட்ட ஒரு நல்ல ப்ரொக்கேட் ஸ்கர்ட் இருந்தது, ஆனால் நான் குட் ஆனதுனால அதை டிஸ்கார்ட் பண்ணிட்டேன். ஓகே, எனிவே இது என்னோட புதுசு இல்லை, கொஞ்சம் பழசு தான். இது வந்து ஒரு கோல்டு மோட்டிவ் இருக்கிற ஒரு ஸ்கர்ட். இந்த மாதிரி கோல்டு ஸ்கர்ட் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு மாதிரி சில்கி ஃபினிஷ்ல வந்து பேஜ் ஷர்ட் அந்த மாதிரி எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா the shirt needs to be little bit shiny. ஏன்னா நம்மளோட ப்ரீவியஸ் லுக்ல எல்லாம் ஒயிட்ஸ், பிளாக் அந்த மாதிரி நார்மலா சாலிட் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் இதுல வந்து ஒரு ஷைன் இருந்ததுன்னா ரொம்பவே ஸ்கர்ட்டோட லுக் எலிவேட் ஆகும். ஏன்னா ஸ்கர்ட்ல கோல்டு இருக்கு. ஸோ இதுதான் என்னோட லுக். இதுக்கு வந்து எனக்கு லாங் கோல்டு செயின் போடுறதோட இந்த மாதிரி சோக்கர் போட்டால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். ஸோ இது என்னோட சோக்கர் லுக். And some gold accessories and a gold watch. That's it. You have actually successfully recreated Kirti Suresh look. இப்போ நான் வந்து இந்த லுக்கை ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்மளோட ஷர்ட் லுக்லேருந்து டிஃப்ரெண்ட் போலோ நெக் லுக். ஸோ போலோ நெக் வந்து என்ன கலராகவும் இருக்கலாம், நம்ம 3 மேஜிக் கலர்ஸ் ஒயிட், பிளாக், பேஜ். பட் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, நீங்கள் போலோ நெக்கை வந்து ஸ்டைல் பண்ணும்போது ஹெவியாக வந்து ஒரு சோக்கர் அண்ட் அ லாங் செயின் ரெண்டுமே போட்டுக்கலாம். பிகாஸ் இட்ஸ் ஆல் பிளெயின் ஹியர். So something going on here will really look good. And some accessories.
ஸோ இந்த ஸ்கர்ட்டும் நான் நம்ம நைட் ஹாலில் தான் வாங்கினேன். ஸோ இது வந்து ஒரு பிளெயின் ஸ்கர்ட், பட் ஒயிட்டுக்கு நீங்கள் வந்து பிரிண்டட் ஸ்கர்ட் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அந்த பிரிண்ட்ஸில் வந்து கொஞ்சம் ஒயிட் ஃப்ளார்ஸ் ஆர் சம்திங் இருந்தால் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோட லுக். இன்னைக்கு நம்மளோட லுக்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு, ரீக்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவ் ஒகேஷனுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் ஸ்கர்ட் அண்ட் இந்த மாதிரி டாப் வித் ஆக்சசரிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாரும் சாரீஸ் போடுவாங்க, குர்தாஸ் போடுவாங்க, அனார்கலி போடுவாங்க, பட் ஸ்கர்ட் வந்து எப்போவுமே யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த லுக்ஸ் எல்லாம் நீங்கள் ரீக்ரியேட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இஃப் யூ ஆர் லைக்கிங் த கண்டென்ட் இன் மை சேனல், ப்ளீஸ் டூ ஹிட் தட் லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். என்னோட பேஷனே இஸ் டு பி இன் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி, பட் என்னோட லைன் வந்து ஐடியில் போயிடுச்சு. ஸோ என்னோட வீக்கெண்டில் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்து இந்த வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் டு மை சேனல். ஓகே, பாய்.